வணக்கம் சலோமி. அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டமானது தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அனைத்து கட்சி பணிகளும் தேர்தல் களப்பணிகள் குறித்து அனைத்து கட்சிகளும் திட்டமிட்டு வரக்கூடிய சூழலில் அதிமுக சார்பிலும் தேர்தல் நடவடிக்கைகள் முழுவீச்சில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சமீபத்தில் கூட அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரசார யுக்திகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளையும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப தலைமையில் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பரபரப்பான சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்பொழுது கூட்டம் தொடங்கி முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர்கள், அனைத்து மாவட்ட செயலாளர்கள், அதிமுக தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தற்பொழுது அனைவரும் பங்கேற்று ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அக்கட்சி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், அதே போல பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், மூத்த நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், KP முனுசாமி உள்ளிட்டவர், அதே போல மாவட்ட செயலாளர்கள் என பலரும் பங்கேற்றுள்ளனர். பாஜக உடனான கூட்டணியில் இருந்து அதிமுக கடந்த ஆண்டு வெளியேறிய நிலையில் அண்மையில் மதுரையில் நடைபெற்ற SDPI கட்சி மாநாட்டில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் தேர்தலில் கூட்டணி இல்லை என மிகவும் உறுதியாக அறிவித்திருந்தார். அதே போல அதிமுக தலைமையில் மாபெரும் கூட்டணியை மக்களவை தேர்தலில் அமைப்போம் எனவும் அவர் உறுதியாக கூறியிருந்தார். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி குறித்தும் முக்கிய நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதே போன்று தேர்தல் பணிகள் தொடர்பான உத்தரவுகளையும் அவர் மாவட்ட செயலாளர்களுக்கு பிறப்பிக்க இருப்பதாக அண்மை தகவலாக உள்ளது. குறிப்பாக அதிமுக தலைமையில் மாபெரும் கூட்டணி அமையும் எனவும், ஆனால் அந்த கூட்டணி பாஜகவோடு இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் யாருடன் புதிதாக கூட்டணி ஏதாவது அமைக்கிறார்களா, இல்லது இருக்கக்கூடிய கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் ஏதாவது நிர்வாகிகளுக்கு வழங்கப்படுகிறதா என ஆலோசனை நடைபெற்று வருகிறது. சலோமி.